ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த அரசியலை கிரிமினல் மயமாக்குவது. உச்ச நீதிமன்றமே கவலை வெளிப்படுத்திருக்கு. இத கட்டுப்படுத்தணும். இந்திய தேர்தல் ஆணையமும் கண்டிப்பானது. கிரிமினல் வழக்குகளோட விவரங்களை தெரிவிக்க கடுமையான உத்தரவுகள் இருக்கு. தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆயத்தங்களை அரசியல் கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. விவரமான வாக்காளரா ஆகுங்க. உங்க வேட்பாளரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கரைபடிந்த உருவத்தோட இருக்கிற வேட்பாளர்களை பத்தி முழுசா விசாரிங்க. நல்லா சிந்திச்சு புத்திசாலித்தனமா வாக்களிங்க. சரியானவர்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. ஆமா, சரியானவங்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. என்ன ராஜா, என்ன நடந்துச்சு? என்னமோ ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்க. வா ரேவதி, வா வா. நான் இன்னைக்கான தலைப்பை பத்தி தான் பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சரி, நம்ம நேயர்களுக்கும் என்ன தலைப்புன்னு கொஞ்சம் சொல்லிட. சொல்றேன். தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு ஏதேனும் குற்ற பின்னணி இருந்தா அந்த முழுமையான தகவலை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தணும்னு உனக்கே தெரிஞ்சிருக்குமே. ஆமா, அதோட இந்த தகவல் வாக்காளர்களுக்கு சரியாகவும் எளிதாகவும் சென்றடையறத உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையமும் மிக தெளிவான கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கே. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ரேவதி. அரசியல் கட்சிகளோட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தங்களுடைய கல்வி, சொத்து விவரங்கள் மற்றும் எந்த ஒரு குற்றப்பதிவும் இருந்தா முழுமையான தகவலை அளிக்கணும். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தகவல்களை வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கிற வகையில இணையதளத்துல கூட கிடைக்கும்படி செஞ்சிருக்கே. ஆமாம், வாக்காளர்கள் விவரமானவங்களா இருக்கணும். தங்களுடைய வேட்பாளர்கள் பத்தின கடந்த காலம், நிகழ்காலம் போன்ற முழுமையான தகவல்களை அடிப்படையா வச்சு சிந்திச்சு வாக்களிக்கிறாரு. நிச்சயமா ராஜா, நாம புத்திசாலித்தனமா இருக்கணும், விவரமான வாக்காளரா வாக்களிக்கணும். சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்போமா? கேட்போமே. 18 வயசானா சேர்க்கணும், பேர சேர்க்கணும், வாக்காளர் அட்டையதான் வாங்கணும், நீங்க வாங்கணும். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் நாளுங்க. ஆன்லைன்ல பதிவு செய்ய NVSP இணையதளத்தை நாடுங்க. படிவம் 6 பூர்த்தி செஞ்சு சேருங்க. உதவிக்கு 1950ல பேசுங்க. உங்க ஜனநாயக கடமையாற்ற வாருங்க. 18 வயசு வந்தா உரிமை, வாக்காளர் பட்டியலில் பேர சேர்க்க பெருமை. ஓட்டுதானே நம்மளோட வலிமை, இது மக்களோட ஜனநாயக கடமை. ஆஹா, இந்த பாட்டு எவ்வளவு ஊக்கமளிக்குதுல. நிச்சயமா, நாம வேட்பாளர்களோட குற்ற பின்னணியை பத்தி பேசுறதுனால எந்த ஒரு வழக்குலையும் வேட்பாளர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கிறத எப்பவுமே சரி பார்க்கணும். அது சரிதான். இந்த தகவல் எல்லாம் கிரிமினல் ஆன்டிசிடென்ட், அதாவது குற்ற பின்னணின்னு சொல்லுவோம். அப்புறம் ரேவதி, சொல்லுப்பா. இன்னைக்கு பூங்கால நடைபயிற்சிக்காக வந்திருக்காங்களே, இவங்களும் இத பத்தி தான் விவாதிச்சுட்டு இருக்காங்க. வாங்க, நாமளும் அவங்க விவாதத்தை கேட்போம். கேட்கலாமே. ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வாக்கிங் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா சந்திரன், குட் மார்னிங். வா 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 வா, குட் மார்னிங். அப்படி என்ன செய்தி வந்திருக்கு? இவ்வளவு சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன இது? சந்திரன், இது தேர்தல் காலம் இல்லையா? தேர்தலை பத்தியும் வேட்பாளர்களை பத்தியும் தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு சந்திரன், சில வேட்பாளர்களோட குற்றப்பதிவுகள் பத்தின முழு விவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்படியா? வேட்பாளர்கள் பத்தி இந்த மாதிரி தகவல் கூட ஊடகங்கள்ல கிடைக்குதா? கண்டிப்பா கொடுப்பாங்க திரு சந்திரன் அவர்களே. இதத்தான் கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது வேட்பாளர்களோட குற்றவியல் பதிவு. ரொம்ப நல்லா சொன்ன ரம்யா. குட் மார்னிங் அங்கிள், எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கோம் ரம்யா. ரம்யா,
உனக்கு நிறைய அறிவு இருக்கு. இதை பத்தி எனக்கு எல்லாரும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். நிச்சயமா. அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம். அது மட்டும் இல்ல, உங்க ஆண்டி அரசியல் அறிவியல் துறை பேராசிரியைப்பா. ஓஹோ. ஆ. இங்க பாருங்க பசங்களா, இந்த முறை நம்ம தொகுதியில 5 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதானும் குற்ற பின்னணி இருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் சரியான வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுங்கிற சரியான முடிவை நம்மால எடுக்க முடியும். நிச்சயமா. குற்ற பின்னணி இருக்கிற வேட்பாளர்களோட எல்லா விவரங்களையும் செய்தித்தாள்கள், டிவி சேனல்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள்ல வெளியிடணும்னு உச்சநீதிமன்றம் கட்டாயமாக்கியிருக்கு. சந்திரன், ரம்யா 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. சொல்லுங்க ஆண்டி. வேட்புமனு வாபஸ் பெற்ற நாள்ல இருந்து வெவ்வேறு தேதிகள்ல டிவி அப்புறம் செய்தித்தாள்ல இந்த தகவலை 3 முறை வெளியிடப்படணும். அதோட கூட குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளருக்கு ஏதாவது அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு கொடுத்தா அதுக்கான காரணத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெரிவிக்கணும். குற்றப்பதிவு இல்லாத வேட்பாளரா ஏன் தேர்ந்தெடுக்க முடியலைன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லணும். ஓ, ரொம்ப பயனுள்ள தகவல்களை தந்திருக்கீங்க அங்கிள். அதனால தான் இன்னைக்கு பேப்பர்ல இந்த விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கா? ஆமா, சரிதான். இந்த தகவல்கள் வாக்காளர்களுக்கும் சென்றடைகிற வகையில வெளியிடப்படுது. எத்திக்கல் அண்ட் இன்ஃபார்ம்டு ஓட்டிங், அதாவது நெறிமுறைக்குட்பட்ட விவரமறிந்த வாக்களிப்பு. நாம புரிஞ்சுக்கிட்டு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறோம். வெள்ளன் ரம்யா. தேங்க்யூ அங்கிள். சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தான் இதோட நோக்கம். சந்திரன், உனக்கு KYC ஆப் பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டி. ஆனா அது என்னன்னு எனக்கு சரியா தெரியலையே. ஆண்டி, எனக்கு இதை பத்தின விவரம் தெரியும். ஆமாமா, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, இந்த ஆப்ல என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஏன் எனக்கு தெரியாதா? நானும் சொல்றேன். அடடடா, சொல்றேன் நானே, பொறுமையா கேளுங்க. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு மொபைல் ஆப். அதோட பேரு KYC ஆப். அதாவது நோ யுவர் கேண்டிடேட். உங்க வேட்பாளரை நீங்களே அறிந்து கொள்ளுங்கன்னு அர்த்தம் அதுக்கு. இதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். இந்த KYC ஆப் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ஆகிய 2 இயங்கு தளங்கள்லயும் கிடைக்குது. இப்போ இந்த பயன்பாட்டின் மூலமா உங்க வேட்பாளரை பத்தின தகவல்களை பெறுவது இன்னும் எளிதாயிடுச்சு. நிச்சயமா. KYC ஆப் உதவியோட உங்க தொகுதி வேட்பாளரோட கல்வி, சொத்து விவரங்கள், குற்றப்பதிவு விவரங்கள், இதை எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா, அவர் ஏதாவது குற்றத்துக்கு தண்டனை பெற்றிருந்தாரா, இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க எளிதா தெரிஞ்சுக்கலாம். ஆஹா, இது வெளிப்படைத்தன்மை கொண்ட விஷயமா இருக்கே. சரியா சொன்ன சந்திரன். இதெல்லாம் நாம எல்லோரும் விவரமான வாக்காளராகி நம்ம தொகுதி வேட்பாளர்கள் பத்தின பின்னணியை சரிபார்த்த அப்புறம்தான் வாக்களிக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சிகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க ஆண்டி. விழிப்புணர்வு உள்ள புத்திசாலித்தனமான வாக்காளரா ஆகி சிந்திச்சு நாங்க எங்க வாக்குகளை சரியானவங்களுக்கு அளிப்போம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. KYC ஆப்பை நான் பதிவிறக்க செய்யறதோட என் நண்பர்களுக்கும் அதை பத்தி நிச்சயமா சொல்லுவேன். ஓ, ரொம்ப நல்லது. குட் சந்திரன். See you. பாய். பாய் அங்கிள். பாய் ஆண்டி. இப்போ சந்திரன் KYC செயலியை பதிவிறக்க செஞ்சிட்டாரு. அவரு தன் தொகுதி வேட்பாளர்களை பத்தின முழுமையான தகவல்களை பெறுவாரு. அப்ப நீங்க இந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சிட்டீங்களா? இல்லைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஒரு விரல் உயர்த்துவோம், அதன் பெருமையை உணர்த்துவோம். ஒரு விரல் உயர்த்துவோம், அதன் பெருமையை உணர்த்துவோம். தேசத்தின் கருவறை வாக்குச்சாவடி போற்றுவோம். தேசத்தின் கருவறை வாக்குச்சாவடி போற்றுவோம். 18 வயதினிலே வாக்காளராயாகிறோம். 18 வயதினிலே வாக்காளராயாகிறோம். தேசத்தின் வளர்ச்சிக்கு அவதாரமும் எடுக்கிறோம். அலட்சியம் வேண்டாம் நண்பா, வாக்கின் அருமை புரிந்திடு நண்பா. 18 வயது நிறைந்தால் உன் வாக்குரிமை பதிந்திடு நண்பா. நண்பர்களே, அது மட்டும் இல்ல, வேட்பாளர்கள் தொடர்பான ஒவ்வொரு தகவலும் வாக்காளர்களுக்கு சுலபமா போய் சேரணும்னு இந்திய தேர்தல் ஆணையம் முயற்சி செஞ்சுக்கிட்டு வருது. அதனால KYC ஆப் மற்றும் கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டல் மூலமா தேர்தலுக்கு விண்ணப்பிக்கும் வேட்பாளர்கள் பத்தின சுய விவரம், அவர்களோட எல்லா குற்ற வழக்குகளின் பதிவு உள்பட அவங்க புகைப்படங்கள், பிரமாண பத்திரங்கள் எல்லாம் பொதுமக்கள் முன்னிலையில வைக்கப்படுது. ஆமா ராஜா,
வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ரிட்டர்னிங் ஆபீசர் கிட்ட வேட்பாளர்களால உறுதிமொழி அளிக்கப்படுது. அதே பிரமாண பத்திரம் இணையத்துல பதிவேற்றம் செய்யப்படுறதுனால இந்திய வாக்காளர்கள் யாரு வேணும்னாலும் அதை பார்க்கலாம், பதிவிறக்கம் செய்யலாம். நண்பர்களே, மத்திய பிரதேசத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி அனுபம் ரஞ்சன் அவர்கள் இத பத்தின சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. கேட்கலாமா? இப்போ குற்றப்பின்னணி இருக்கிற வேட்பாளர் இருந்தாங்கன்னா இல்ல அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலோ எல்லா விவரங்களையும் அவங்களோட அஃபிடவிட்ல கொடுப்பாங்க. அது அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யற போது தருவாங்க. தேர்தல் ஆணையம் வழங்குற இந்த உறுதி பத்திரத்துல அவங்களோட குற்றப்பதிவுகள் பத்தின விவரங்களை தரணும். என்ன வழக்கு இருக்கு, எதுக்கு தண்டனை கிடைச்சது எல்லாத்தையும் சொல்லணும். இந்த அஃபிடவிட்டுங்க எல்லாத்தையும் நாங்க எங்களுடைய இணையதளத்துல பதிவேற்றுவோம். அதன் மூலமா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், வாக்காளர்கள் அவங்க வேட்பாளர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோடு மட்டுமில்லாம மின்னணு ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள்லையும் தம் மேல என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கு, எந்த வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு, தண்டனை விவரங்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் அந்த வேட்பாளர் பிரஸ் நோட்டீஸ் மூலமா 3 முறை வெளியிடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தணும், உறுதி பத்திரத்துல தெரிவிக்கணும், ஊடகங்கள்ல வெளியிடணும் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் கட்டாயமாக்கியிருக்கு. நண்பர்களே, நெறிமுறை மீறாத தகவலறிந்த வாக்களிப்பு, ஸ்மார்ட் வாக்காளராக மாறுவது, வேட்பாளர்களோட குற்றப்பதிவுகள் பற்றிய தகவல்கள் பெறுவது அப்படின்னு பல விஷயங்களை உங்களுக்கு வாக்காளர் ஜங்ஷன் மூலமா வழங்குறோம். மேலும் வாக்காளர்கள் விவரமா வாக்களிக்க தயாராக இருக்கும் போதுதான் எங்க முயற்சி அர்த்தமுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களிக்கணும், உங்க கடமையை நிறைவேற்றணும். நேயர்களே, பாரத ரத்னா விருது பெற்ற நம்ம தேசிய ஐகான் சச்சின் டெண்டுல்கரும் உங்க கடமையை பத்தி சொல்றாரு, கேளுங்க. தேர்தல் நாள் விடுமுறை நாள் அல்ல, அது கடமை நாள். சமூக ஊடகங்கள், கேளிக்கை, பொழுதுபோக்கு அதெல்லாம் அப்புறம்தான். முதல் கடமை வாக்களிப்பது. எனது வாக்கு எனது கடமை. சரி, இப்போ கேள்வி நேரத்துக்கு வந்துட்டோம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, மாதிரி நடத்தை விதிகளை மீறினா எந்த மொபைல் செயலி மூலமா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் தெரிவிக்க முடியும்? இதுக்கு சரியான பதில் சி விஜில் ஆப். சரியான விடையை சொல்லி குலுக்கல் முறையில் தேர்வாகியுள்ள வெற்றியாளர் பிரதீப் ஷில், சிலிகுரி, டார்ஜிலிங், மேற்கு வங்கம். உங்களுக்கு எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளோட குற்றப்பதிவுகள் பத்தின தகவல்களை வழங்குற மொபைல் செயலியின் பெயர் என்ன? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளோட குற்ற பின்னணி பத்தின தகவல்களை வழங்குற மொபைல் ஆப்போட பெயர் என்ன? உங்க பதில்களை உங்க முழு பெயர், முகவரியோட வர்ற திங்கட்கிழமைக்குள்ள எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 99031950. என் பேர் அசோக்குமார், நான் நாவலூரில் வசிக்கிறேன். நான் வாக்காளராக ரொம்ப பெருமைப்படுறேன். தேர்தல் இன்னைக்கு வாக்கு செலுத்தும் போது தவறாமல் என்னுடைய ஓட்டை நான் பதிவு செய்வேன். இதை நான் மிகப்பெரிய ஜனநாயக உரிமையாக கடமையாக நினைக்கிறேன். நான் கொரட்டூர்லேருந்து செல்வி பேசுகிறேன். வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு இந்த உரிமை கிடைச்சதே பெரிய விஷயம்தான். ஒரு சுதந்திர இந்தியாவில் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தணும். எல்லாரும் வாக்களிங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறதுக்கான நேரம் வந்துருச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள்ல சந்திக்கலாம். வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, வாக்காளர் ஜங்ஷன்.